சாப்பாடு எடுத்துட்டு வாமா. தோ வரேன் பாப்பா. இந்தா பாப்பா சாப்பாடு. என்னம்மா வேற இப்படி சமைக்கிற? கொஞ்சம் உடம்புக்கு முடியல பாப்பா. எனக்கு சாப்பாடே பாப்பா பாப்பா. அம்மா அம்மா, என்னதாம்மா பண்ணிட்டு இருக்க? உள்ள கத்திட்டே இருக்கல்ல. தோ வரேன் பாப்பா. சொல்லு பாப்பா. எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா? எவ்வளோ பாப்பா கட்டணும்? 5000 ரூபா கட்டணுமா? காலேஜில் கொஞ்சம் டைம் கேளு பாப்பா. உன் இஷ்டத்துக்குலாம் கட்டிட்டு இருக்க முடியாது. அப்புறம் எதுக்கு காலேஜ் படிக்க வச்ச? ஃபீஸ் கூட உன்னால கட்ட முடியாதா? நீ காலேஜ் போயிட்டு வா பாப்பா, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். வை டக்குன்னு, நான் போயிட்டு வரேன். பாப்பா வேற காசு கேட்டா, எப்படி ரெடி பண்ணுறேனே தெரில, யார்கிட்ட கேட்குறேன்னு தெரில, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அவள் கேட்டுட்டா எப்படியாவது ரெடி பண்ணி தானே ஆகணும். மா என்ன தூங்கிட்டு இருக்கு? காசு ரெடி பண்ண சொன்னேன்ல, பண்ணியா? பாப்பா காசு அங்கே வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. மா ஃபோன் எடுத்துட்டு போகிறேன் இன்னைக்கு கோர்ஸ்க்கு. மா போயிட்டு வரேன். வேலைக்கெல்லாம் வரமாட்டியா? லீவ் மட்டும் இஷ்டத்துக்கு போடுறேன். கடன் கேட்ட உடனே கொடுத்தேன்ல, அதே மாதிரி வேலைக்கு கரெக்டா வரணும்னு தெரியாதா? பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சா மட்டும் பத்தாது, அதே மாதிரி டெய்லி வேலைக்கும் வரணும். நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும். அம்மா அம்மா, எங்கே தான் போயோ தெரிலம்மா. ஹலோ, என்ன டாக்டர் சொல்கிறீங்க? என்னாச்சு டாக்டர்? சாரிம்மா, உங்கள் அம்மாவை நாட்டி காப்பாற்ற முடியல. இந்தாம்மா, உங்கள் அம்மா உனக்காக ஏதோ வாங்கி வச்சுருக்காங்க. இந்த வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு மதர்னு எங்கள் அம்மாவை சொல்லலாம். டாக்டர் ஆகிறதுக்கு முழு காரணமே எங்கள் அம்மா மட்டும்தான். இந்த டாக்டராக்கி பார்க்கணுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்க கஷ்டப்படுறப்ப தான் எனக்கு எதுவுமே புரியலை. இப்போ நான் புரிஞ்சுக்கிற டைமில் அவங்க என் பக்கத்தில் இல்லை. அவங்க நினச்ச மாதிரி நான் டாக்டராகி இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு ஃபுல் காரணம் எங்கள் அம்மா மட்டும்தான். லவ் யூ ஸோ மச்மா. எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த செட்டஸ்கோப்பை போட்டு அழகு பார்க்குறதுக்கு பக்கத்தில் நீ இல்லையேம்மா. ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. நீ இருந்தப்போ எதுவுமே எனக்கு புரியாமல் இப்போ நீ போனதுக்கப்புறம் எல்லாமே புரியுதும்மா. ஒரு இதுக்கும் அம்மாவை தான் தேடுற மாதிரி இருக்குது. என்னை சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு கூட யாரும் இல்லைம்மா. இப்போ நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேம்மா. லவ் யூம்மா.